இவ்வளவு விமர்சனங்களுக்கும் ஒரே காரணம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதிமுக பக்கம் போகலையே, பாஜகவோடு உறவாடவில்லையே, பாஜகவையும் ஆர்எஸ்எஸ்ஸையும் திரும்ப 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 விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறாரே, சனாதன எதிர்ப்பை உயர்த்தி பிடிக்கிறாரு, திமுக கூட்டணி கட்டுக்கோப்பாக இருப்பதற்கு இவர் உற்ற துணையாக இருக்கிறாரு. இதுதான் பிரச்சனை. இல்ல எங்களுக்கு திமுக கூட்டணி வேண்டாம் அப்படின்னு நாளைக்கு நான் அறிக்கை விட்டா ஆகா ஓஹோன்னு மகிழ்ச்சி அடைவாங்க. தீபாவளியே கொண்டாடுவாங்க, புதுசா இன்னொரு தீபாவளி கொண்டாடுவார்கள். பிரச்சனை அதுதான். திமுக கூட்டணிக்கு ஒரு தூண் போல இருந்து அதை அந்த கூட்டணியை பாதுகாக்கிற இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறது. அதை திமுக கூட்டணி என்பதற்கு பதிலாக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. மதசார்பற்றங்கிற சொல்ல அண்டர்லைன் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியமானது. மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. இந்த மதசார்பற்ற என்பதுதான் அம்பேத்கரின் அரசியல், அம்பேத்கருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டிய அரசியல். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அரசமைப்பு சட்டத்தில் மிக முக்கியமான கோட்பாடுகளுள் ஒன்று மதச்சார்பின்மை. ஒரு மனிதன் எந்த மதத்தையும் சார்ந்தவனாக இருக்கலாம், ஆனால் அரசு மதம் சார்ந்து இருக்கக்கூடாது. அரசுக்கு மதம் கூடாது. உலகத்தில் எந்த தலைவனும் சிந்திக்காதது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சிந்தித்த ஒன்று. எந்த தேசத்திலும் இல்லாதது இந்தியாவில், இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உள்ள ஒன்று. எல்லா ஊர்லயும் மத சார்பின்மை சொல்லுவாங்க, ஆனா அரச மதம்னு ஒண்ணு ஏற்றுக்கொள்வார்கள். அமெரிக்காவுடைய அரச மதம் எது? கிறிஸ்டியானிட்டி. இங்கிலாந்தினுடைய அரச மதம் எது? கிறிஸ்டியானிட்டி. இலங்கையின் அரச மதம் எது? பௌத்தம். பாகிஸ்தானின் அரச மதம் எது? அரசாங்கத்தினுடைய மதம் இஸ்லாம். சீனாவினுடைய அரச மதம் எது? பௌத்தம். இந்தியாவின் அரச மதம் எது? எதுவும் இல்லை. இதுதான் அவர்களுக்கு எரிச்சல், அவர்களுக்கு ஆத்திரம். இதை யார் வடிவமைத்தது, வரையறுத்தது, வகுத்தளித்தது? புரட்சியாளர் அம்பேத்கர். இந்த கவர்மெண்ட் நான் ரிலீஜியஸ் கவர்மெண்ட், செக்யூலர் கவர்மெண்ட். நாங்கள் இப்போது ஆங்கில ஏகாதிபத்தியத்திடமிருந்து விடுதலை பெற்ற பிறகு உருவாக்கி இருக்கிற இந்த அரசு யூனியன் கவர்மெண்ட், செக்யூலர் கவர்மெண்ட். இதை அவர் எழுதி அரங்கேற்றுகிற போது மதவாதிகள் எல்லாம் இல்ல இல்ல இதை இந்துஸ்தான் சொல்லணும், இந்து ராஷ்டிரம் சொல்லணும், இந்து ரிலீஜன் அரசாங்கத்தினுடைய மதமாக இருக்க வேண்டும் எவ்வளவு சொன்னார்கள். அப்படி சொல்ல முடியாது என்று சொன்னபோது அவருக்கு துணை இருந்தவர்கள் முக்கியமான 2 தலைவர்கள். ஏன் காங்கிரஸோட நம்ம இருக்கிறோங்கிறதுக்கு அது ஒரு முக்கியமான காரணம். காங்கிரஸ் கட்சியோடு நமக்கு சில முரண்பாடுகள் உண்டு, அது வேறு. ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசாங்கத்தை மதசார்பற்ற அரசாங்கமாக அறிவிக்க வேண்டும் என்று இந்திய அரசமைப்பு சட்டத்திலே உறுதி செய்த காலத்தில் அவருக்கு உற்ற துணையாக நின்றவர்கள் ஒருவர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு, இன்னொருவர் காந்தியடிகள். 2 பேருக்கு அம்பேத்கரை பிடிக்காது, அம்பேத்கருக்கு அந்த 2 பேரையும் பிடிக்காது, அது வேறு. அரசியல் முரண்கள் வேறு. அந்த 2 பேரையும் கடுமையாக அம்பேத்கர் அவர்கள் விமர்சித்திருக்கிறார் என்பது வரலாறு. ஆனாலும் அம்பேத்கர் எடுத்த இந்த முடிவுக்கு, மதசார்பின்மை என்கிற இந்த அரசியலுக்கு, இந்த கோட்பாட்டுக்கு ஒத்துழைத்தவர்கள் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களும் மகாத்மா காந்தியடிகளும் தான் என்பதை மறந்துவிடக் கூடாது. பிஜேபி காரனுக்கும் ஆர்எஸ்எஸ் காரனுக்கும் உள்ள பிரச்சனை என்னன்னா, இந்த கான்ஸ்டிடியூஷன் இருக்கிறதுனால தான்
நம்முடைய தேசத்தை ஒரு இந்து ராஷ்டிரா என்று அறிவிக்க முடியவில்லை. இந்த அரசமைப்பு சட்டம் இருப்பதனால்தான் இந்தியாவின் அரச மதம் இந்து மதம் தான் என்று அறிவிக்க முடியவில்லை. இதை நேரடியாக அவங்களால சொல்ல முடியாது. அம்பேத்கரை விமர்சிக்க வேண்டி வரும், அரசமைப்பு சட்டத்தை விமர்சிக்க வேண்டி வரும். அம்பேத்கரை விமர்சிக்கிற துணிச்சல் ஆர்எஸ்எஸ்க்கு கிடையாது. பெரியாரை விமர்சிப்பார்கள். அம்பேத்கருக்கு எதிராக கருத்து சொல்லுகிற துணிச்சல் பிஜேபிக்கு யாருக்கும் கிடையாது. சொன்னால் அவர்களால் இந்தியாவில் அரசியல் செய்ய முடியாது. அந்த நிலைக்கு உயர்ந்து நிற்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அவரை விமர்சிக்க முடியாது. பாரதிய ஜனதாவால், ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சங் பரிவார்களால் அவரும் சேர்ந்து அம்பேத்கர் ஜெயந்தி கொண்டாட வேண்டும் என்கிற நிர்பந்தம், அம்பேத்கர் சிலைக்கு மாலை போட வேண்டும் என்கிற நிர்பந்தம், அம்பேத்கரின் புகழை பாட வேண்டும் என்கிற நிர்பந்தம். ஆனால் அம்பேத்கரின் கோட்பாட்டை சிதைக்க வேண்டும் என்பது செயல் திட்டம். அந்த மதச்சார்பின்மையின் மீது நம்பிக்கையுள்ள கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உருவாக்கி இருக்கிற கூட்டணி தான் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. அதை உருவாக்கியதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் ஒரு பங்கு உண்டு. கலைஞர் காலத்திலிருந்து சேர்ந்து இந்த கோட்பாட்டோடு நாம் இணைந்து இயங்கி இருக்கிறோம். அப்படித்தான் அது உருவானது. திமுக அதற்கு தலைமை வகிக்கிறது. ஆக பெரியாரை விமர்சித்தால் நாம் தலையிடுகிறோம். ஏன்? விடுதலை சிறுத்தைகள் பேசுகிற அரசியலும் பெரியார் பேசிய அரசியலும் ஒன்றுதான். அம்பேத்கர் அரசியலும் பெரியார் அரசியலும் ஒன்றுதான். பெரியார் அரசியலை நீ சிதைப்பாய் என்றால் அது அம்பேத்கர் அரசியலையும் சிதைப்பதில் போய் முடியும். திராவிட அரசியலை விமர்சிக்கிற போது நாம் தலையிடுகிறோம். ஏன் தலையிடுகிறோம்? திமுகவுக்காக அல்ல, நாங்கள் பேசுகிற அரசியலுக்காக. திராவிட அரசியல் என்பது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமே பேசுகிற அரசியல் அல்ல, அது புரட்சியாளர் அம்பேத்கர் பேசிய அரசியல் தான். ஆரிய பார்ப்பனிய சூழ்ச்சிகளுக்கு எதிரான அரசியல், சனாதன தர்மத்திற்கு எதிரான அரசியல், வர்ணாசிரம தர்மத்திற்கு எதிரான அரசியல், பரப்பின் அடிப்படையிலான உயர்வு தாழ்வு என்கிற பாகுபாட்டை களைய வேண்டும் என்கிற அரசியல், அதுதான் திராவிட அரசியல். ஆகவே திராவிட அரசியலை சிதைக்க முயற்சிக்கிறார்கள் என்றால் அம்பேத்கரின் அரசியலை சிதைக்க முயற்சிக்கிறார்கள் என்று பொருள். எனவே நாம் தலையீடு செய்கிறோம். பாரதிய ஜனதாவையும் ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சங் பரிவார்களையும் நாம் விமர்சிப்பதற்கு புரட்சியாளர் அம்பேத்கர் முன்மொழிந்த கோட்பாடுகள் தான் முதன்மையான காரணம். நாங்கள் அந்த கோட்பாடுகளை உள்வாங்கி இருக்கிறோம். அதன் உண்மையான விழுமியங்களோடு உள்வாங்கி இருக்கிறோம். அம்பேத்கர் என்ன நினைத்தாரோ அதை அப்படியே நாங்கள் உள்வாங்கி இருக்கிறோம். அவர் என்ன கனவு கண்டாரோ அதை நனவாக்க வேண்டும் என்கிற அந்த பொறுப்புணர்வோடு களத்தில் நிற்கிறோம். பாஜக என்றைக்காவது சாதி ஒழிப்பை பேசி இருக்கிறதா? அம்பேத்கருக்கும் பாஜகவுக்கும் எப்படி கொள்கை உறவு ஏற்படும்? அம்பேத்கரின் முதன்மையான கொள்கை என்ன? சாதி ஒழிக்கப்பட வேண்டும் என்பதுதானே. அந்த சாதி ஒழிப்பை பிஜேபி ஏற்றுக்கொள்கிறதா? ஆர்எஸ்எஸ் ஏற்றுக்கொள்கிறதா? டிஸ்கிரிமினேஷன் கூடாது, பாகுபாடு கூடாது என்பதுதானே அரசியல், அம்பேத்கர் அரசியல். அந்த டிஸ்கிரிமினேஷன் கூடாது என்கிற அரசியலை பிஜேபி என்றைக்காவது வலுவாக பேசி இருக்கிறதா? ஆர்எஸ்எஸ் பேசி இருக்கிறதா? சமத்துவம் என்பதுதானே அம்பேத்கரின் அரசியல். சாதி வேறுபாடுகள் இல்லை, எல்லோரும் பரப்பால் சமம்தான் என்று என்றைக்காவது மேடைகளில் பிஜேபி தலைவர்கள் பேசியது உண்டா? ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் பேசியது உண்டா? சகோதரத்துவத்தை பேசியது உண்டா? அம்பேத்கரின் பிள்ளைகள். அதனால் பிஜேபி ஆர்எஸ்எஸ் பற்றி நாங்கள் பேச வேண்டி வருகிறது. அதை பேசுவதனால் பொறுத்துக் கொள்ள முடியாத, சகித்துக் கொள்ள முடியாத இந்த தனியார் தொலைக்காட்சியை நடத்தக்கூடிய
நபர்கள் அவரை போன்ற பலர் விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக புறப்பட்டிருக்கிறார்கள். நம்முடைய அரசியல் வேலை செய்ய தொடங்கிவிட்டது. விடுதலை சிறுத்தைகளின் உத்தி வேலை செய்ய தொடங்கிவிட்டது. நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பாஜகவுக்கு நேர் எதிராக நிற்கிற வலிமையுள்ள இயக்கம் விசிக தான். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தேர்தல் அரசியலில் திமுக அதிமுக என்கிற மோதல் இருக்கலாம். அதிமுகவை ஒழித்துவிட்டு அந்த இடத்திலே பாஜக வர வேண்டும் என்று ஆசைப்படலாம். இன்னும் 5 ஆண்டு காலத்தில் அல்லது அடுத்த தேர்தலின் முடிவுகளுக்கு பிறகு திமுகவா பிஜேபியா என்கிற நிலையை உருவாக்க வேண்டும் என்று அவர்கள் திட்டமிடலாம். அவர்கள் வயிற்றிலே அடி வயிற்றிலே புலி கரைக்கிற செயலை போல திடீரென்று விஜய் உள்ளே நுழைந்திருக்கிறார். இப்போ ஏடிஎம்கேவை ரீப்ளேஸ் பண்ண போறது விஜய் கட்சியா பிஜேபியா என்கிற பிரச்சனை இருக்கிறது. விஜயை கூட வைத்துக் கொண்டே திமுகவை வீழ்த்துவதா, விஜயை வெளியே வைத்துக் கொண்டே திமுகவையும் வீழ்த்தி அதிமுகவையும் பின்னுக்கு தள்ளி நாம் 2வது இடத்தில் வருவதா? இந்த 2வது இடத்துக்கு தான் இப்ப போட்டி. இந்த தேர்தல் 2026 இது தேர்தல் களம். ஆனால் கருத்தியல் களத்தில் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே 2 இயக்கங்களுக்கு இடையிலே மோதல் உருவாகி இருக்கிறது. ஒன்று விசிக, இன்னொன்று பிஜேபி. அதுல தவறான கருத்துக்களை பரப்பி, வதந்திகளை பரப்பி, நம்மை சாதி ரீதியாக அடையாளப்படுத்தி ஏதேனும் ஒரு சாதியோடு மோதவிட வேண்டும் என்று அவர்கள் முயற்சிக்கிறார்கள். நாம் முக்குளத்து சமூகத்தை சார்ந்த பொதுமக்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எந்த சமூகத்திற்கு எதிராகவும் நாங்கள் இதுவரையில் அரசியல் செய்யவில்லை. சாதி ஒழிப்பு அரசியலை பேசுகிறோம், சாதிய வன்கொடுமைகளை எதிர்க்கிறோம், அவ்வளவுதான். அது அம்பேத்கர் பேசிய அரசியல், பெரியார் பேசிய அரசியல், அதை உள்வாங்கி இருக்கிறோம். அதனால் அதை நாங்கள் பேசுகிறோம், அவ்வளவுதான். அந்த தம்பி என்ன சாதின்னா எங்களுக்கு தெரியாது. இதை பரப்புவது அண்ணாமலை தான். அண்ணாமலைக்கு சொந்தக்கார ஆள்தான், அந்த நபர்தான் அந்த தனியார் தொலைக்காட்சியை நடத்துகிறவரும். எல்லாம் ஒரே லைன். அவங்களுக்குள்ள ஒரு உறவு இருக்கிறது, நட்பு இருக்கிறது. பிஜேபி நட்பும் இருக்கிறது, வேறு நட்பும் இருக்கிறது. வீடியோ இப்படி நான் போட்டிருக்கேன், நீ உடனே எக்ஸ் தளத்தில் போடு. தமிழ்நாட்டில் முதல் பொலிட்டிஷியன் பிஜேபி தலைவர் நயினார் நாகேந்திரன் போட்டிருந்தா கரெக்ட், இல்ல அண்ணாமலை போடுகிறார். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இயக்கத்தோழர்கள், முன்னணி பொறுப்பாளர்கள். ஐடியாலஜிக்கல் வார். அம்பேத்கரின் பிள்ளைகளுக்கும் சங்கிகளுக்கும் இடையில்தான் நடக்க முடியும். வேற யாராலும் நேருக்கு நேர் மோத முடியாது. அம்பேத்கரிய சிந்தனையாளர்களுக்கும் சங்கிகளுக்கும் இடையில் தான் மோதல் நடக்க முடியும். ஏன் வட இந்திய மாநிலங்களில் நடக்கல அப்படின்னு கேட்கலாம். நடக்குது, வெளியில பெருசா தெரியல. நான் போறேன்ல, பல மாநிலங்களுக்கு நான் போறேன். நிறைய அம்பேத்கர் இயக்கங்கள் வந்து என்னை பார்க்கறாங்க. லக்னோ போயிருந்தேன், அண்மையில் நாக்பூர் போயிருந்தேன், அதுக்கு முன்னால அகமதாபாத் போயிருந்தேன், டெல்லியில கூட்டம் கூட்டி இருந்தோம். தலித் இயக்கங்கள், மற்ற இதர சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த இயக்கங்கள் எல்லோரையும் ஒருங்கிணைத்து ஒரு கலந்தாய்வு கூட்டம் நடத்தினோம். ஆந்திரா போகிறேன், தெலுங்கானா போகிறேன், கர்நாடகா போகிறேன், கேரளா போகிறேன். எல்லா இடங்களிலும் அம்பேத்கரின் சிந்தனைகளை உள்வாங்கியவர்கள் பாரதிய ஜனதாவின் இந்த அரசியலை கண்டு மிகவும் கவலையில் இருக்கிறார்கள், ஆத்திரத்தில் இருக்கிறார்கள். வேற யாரும் அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. பிஜேபி வளர்றதை பத்தி வேற யாருக்கும் கவலை வராது. இந்தியாவெங்கும் கவலைப்படுகிற ஒரே சிந்தனையாளர்கள் யார் என்றால் அம்பேத்கரியத்தை உள்வாங்கியவர்கள் தான். அதற்கடுத்து அகில இந்திய அளவில் RSS உள்ளிட்ட சங் பரிவார்களின் இந்த அரசியலை கண்டு கவலைப்படுகிறவர்கள், ஆத்திரப்படுகிறவர்கள் இடதுசாரிகள் தான். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அதற்கு அடுத்து
விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள் அடுத்து அந்த கவலையை படக்கூடியவர்கள் திராவிடர் கழகம் உள்ளிட்ட திராவிட அரசியல் செய்யக்கூடிய கட்சிகள் தான். அதுல திமுக, திராவிடர் கழகம். ஆகவேதான் இவர்கள் நம்முடைய நட்பு சக்திகள். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றுள்ள நட்பு சக்திகள். இந்த கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க உங்களுக்கு சப்போர்ட்டா யாரும் பேசலையே. மக்கள் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கிறார்கள், அது போதும். நாம் யார் நம்மை ஆதரித்தார்கள் என்பதை விட யார் நம்மை எதிர்க்கிறார்கள் என்பதை கவனிக்க வேண்டும், அதுதான் முக்கியமானது. யாரும் நம்மை தாங்கி பிடிக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் யார் பாதிக்கப்பட்டாலும் சிறுத்தைகள் முன்னால் வந்து நிற்போம். எளிய மக்கள், விளிம்பு நிலை மக்கள், சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்பட்டால் அவர்களுக்காக நாங்கள் குரல் கொடுப்போம். எங்களுக்காக வாதாட மக்கள் இருக்கிறார்கள், நேர்மறை சிந்தனையாளர்கள் இருக்கிறார்கள், ஜனநாயக சக்திகள் இருக்கிறார்கள், நடுவு நிலைமையோடு சிந்திக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், நீதியின் மீதும் நியாயத்தின் மீதும் நம்பிக்கை உள்ளவர்கள் இருக்கிறார்கள்.